கிட்னிக்கல் அடிக்கடி வராம இருக்க ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி சப்ளிமெண்ட் தேடுறீங்களா? அப்ப நான் சொல்ல போற இந்த உணவை உங்க உணவுல சேர்த்து பாருங்க. இது கிட்னி ஆரோக்கியத்துக்கும் சப்போர்ட் பண்ணும், சிறுநீரக கற்கள் அடிக்கடி வர்றதை ப்ரிவென்ட் பண்ணவும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. அதாங்க வாழைத்தண்டு. வாழைத்தண்டு ஒரு ஆரோக்கியமான உணவுங்க. வாழைத்தண்டுல இருக்க சத்துக்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா விட்டமின் B6, C, பொட்டாசியம், மக்னீசியம், நீர் சத்து மற்றும் நார்ச்சத்து அதிகமான அளவுல இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வாழைத்தண்டு சாப்பிடுறதுனால யூரின் ஃப்ளோ அதிகரிக்கவும் கிட்னி சப்போர்ட்டுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுங்க. சின்ன சைஸ் கிட்னி ஸ்டோன் இருந்தா அது வெளியேறவும் உதவுது. சிறுநீரக கற்கள் அடிக்கடி வர்றவங்களுக்கு வராம பிரிவென்ட் பண்ணவும் ஹெல்ப் பண்ணுதுங்க. செகண்ட் பாத்தீங்கன்னா வயிற்று புண் உள்ளவங்களுக்கு வயிற்றுல எரிச்சல், ஆசிட் செக்ரேஷன் இல்லைன்னா அமிலம் அதிகமா இருக்கிறவங்களுக்கு அதை குறைக்கவும், அதனால பாத்தீங்கன்னா வயிற்று குளிர்ச்சியா வச்சிருக்கவும் உதவுதுங்க. செரிமானத்தை சீரா வச்சிருக்கவும் ஹெல்ப் பண்ணுது. குடல் சுத்தம், டாக்ஸின் லோட குறைச்சு டீடாக்ஸ் எஃபெக்ட் கொடுக்குதுங்க. மூணாவது பாத்தீங்கன்னா பசி கட்டுப்பாடு, வெயிட் லாஸுக்கும் உதவுதுங்க. ஹை ஃபைபர் இருக்கிறவனால நீண்ட நேரம் பசி வராம பாத்துக்குதுங்க. ஃபோர்த்து பாத்தீங்கன்னா யூரின் எரிச்சலுக்கு நேச்சுரலா ஒரு டையூரிட்டிக் எஃபெக்ட் கொடுக்கும். ஃபிஃப்த் பாத்தீங்கன்னா அசிடிட்டி, கேஸ்ட்ரைட் குறைக்கவும் ஹெல்ப் பண்ணும். சிக்ஸ்த் பாத்தீங்கன்னா பாடி கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும். சின்ன தீக்காயம் ஏற்பட்டுச்சுன்னா வாழைத்தண்டை சாறை எடுத்து அது வெளியில அப்ளை பண்றதுனால கூலிங்காகவும் சூத்தனிங் எஃபெக்ட் கொடுத்து புண்ணு பாத்தீங்கன்னா பெருசாக மாறுறதுக்கு சீக்கிரம் ஆற ஹெல்ப் பண்ணுதுங்க. எப்படி சாப்பிடலாம்னு பாத்தீங்கன்னா வாழைத்தண்டு கூட்டு மாதிரி இல்லைன்னா சாறு எடுத்து சாப்பிடலாம். வாழைத்தண்டு ஜூஸ் பாத்தீங்கன்னா 100-150 ml அளவு பாத்தீங்கன்னா காலை அல்லது மதிய உணவுக்கு முன்னாடி குடிக்கலாங்க. யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா கடுமையா சிறுநீர் நோய் உள்ளவங்க, பொட்டாசிய கட்டுப்பாட்டுல இருக்கிறவங்களும் சாப்பிடக்கூடாதுங்க. முக்கியமா வாழைத்தண்டு சாறு கிட்னி கல் இருக்குன்னு நினைச்சு தினமும் குடிக்க கூடாது. வாழைத்தண்டு ஒரு நேச்சுரல் டையூரிட்டிக், அதாவது யூரின் அதிகமா வர வைக்கும். ஆனா அதிகமா எடுத்தீங்கன்னா அடிக்கடி யூரின் போகும், அதனால டீஹைட்ரேஷன் வர வாய்ப்பு அதிகங்க. சோடியத்தோட லெவலும் கூட குறையலாம். அதனால என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா வாரத்தையும் 3-4 நாள் போதுங்க. காலையில வெறும் வயிற்றுல எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லது. இதே மாதிரியான ஹெல்த் ரிலேட்டட் டிப்ஸுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க.